அறிவில்லாதவர் உதவி ஆபத்தில் முடியும். புத்த ஜாதக கதைகள். கதை எண் 6. அசட்டுக் குரங்குகள். முன்னொரு காலத்தில் பிரம்மதத்தன் என்ற மன்னன் ஒருவன் காசியில் ஆட்சி செய்து வரும்போது திருவிழா ஒன்று காசி மாநகரில் நடக்கவிருந்தது. எனவே காசி மன்னன் முரசுகளை முழக்கி அன்று நகர மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் திருவிழா விடுமுறை நாள் என்று அறிவிக்கச் செய்தான். அந்நாளில் காசி மன்னனின் நந்தவனத்தில் ஒரு குரங்கு கூட்டம் வசித்து வந்தது. அந்த நந்தவனத்தின் தோட்டக்காரன் தன் மனதுக்குள் சிந்தித்தான், இன்று ஊர் ஜனங்கள் எல்லாம் திருவிழாவுக்கு செல்கிறார்கள். நான் இந்த குரங்குகளை கொண்டு நந்தவனத்து செடிகளுக்கு நீர் பாய்ச்சும்படி ஏற்பாடு செய்துவிட்டு நானும் ஊர் ஜனங்களுடன் திருவிழாவுக்கு செல்லப் போகிறேன் என்று அவன் எண்ணிக்கொண்டான். பிறகு அந்த தோட்டக்காரன் குரங்கு கூட்டத்தின் தலைவனான குரங்கரசனிடம் சென்று அந்த நந்தவனத்தின் பழங்களையும் இளம் இலைகளையும் தின்று பழக்கப்பட்ட குரங்குராஜனை பார்த்து, இன்று ஊர் ஜனங்கள் எல்லாம் திருவிழா பார்க்கப் போகிறார்கள். நானும் விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனக்காக நீங்கள் பூச்செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சுவீர்களா என்று கேட்டான். அதற்கென்ன, அப்படியே செய்கிறோம் என்று குரங்குகள் கூறின. அவைகள் ஒப்புக்கொண்டவுடன் தோட்டக்காரன் தண்ணீர் பைகளையும் மர தொட்டிகளையும் அக்குரங்குகளிடம் கொடுத்துவிட்டு, உங்களைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், இந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுங்கள் என்று கூறிவிட்டு சென்றான். பிறகு குரங்குகள் தண்ணீர் நிறைந்த தோல் பைகளையும் மர தொட்டிகளையும் எடுத்துக்கொண்டு செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச புறப்பட்டன. அக்குரங்குகளின் தலைவனான குரங்குராஜன் தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து, நீங்கள் யாருமே தண்ணீரை வீணாக்கக்கூடாது. தண்ணீர் பாய்ச்சும் போதே முதலாவதாக ஒவ்வொரு செடியையும் நிலத்திலிருந்து பிடுங்கி அதனுடைய வேரின் கனத்தை பாருங்கள். பிறகு எந்த செடியின் வேரானது ஆழமாக பதிந்திருக்கிறதோ அந்த செடிக்கு அதிகமாக தண்ணீர் பாய்ச்சுங்கள். சிறிய வேர்களுடைய செடிகளுக்கு தண்ணீரை கொஞ்சமாகவும் பாய்ச்சுங்கள். ஏனென்றால் இந்த தண்ணீரெல்லாம் முடிந்துவிட்டால் மறுபடியும் தண்ணீர் கொண்டு வருவது கஷ்டமாக இருக்கும் என்று கூறியது. அதன்படியே குரங்குகள் தண்ணீரை பாய்ச்சி கொண்டிருந்தன. இந்த சமயத்தில் ஒரு பெரிய ஞானியார் அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்தார். அவர் அக்குரங்குகள் செய்கிற வேலையை கவனித்து அவைகள் எதற்காக ஒவ்வொரு செடியையும் பிடுங்கி அவற்றின் வேரின் நீளத்துக்கு தக்கவாறு ஏன் தண்ணீர் பாய்ச்சுகின்றன என்று விசாரித்தார். அதற்கு அக்குரங்குகள் தங்களுடைய தலைவன் சொன்னதை எடுத்து கூறின. அவற்றின் பதிலை கேட்ட ஞானியார், ஒவ்வொரு நல்ல காரணத்தை செய்ய துவங்கும் போது முட்டாள்களும் அறியாமை உள்ளவர்களும் கெடுதலையே செய்து முடிக்கிறார்கள் என்று எண்ணமிட்டு பின்வரும் பாடலை பாடினார். ஞானமே முயற்சியை முடிசூட்ட வைக்கும். ஏனென்றால் புத்தியற்ற தன்மையால் முட்டாள்கள் ஏவப்படுவர். காட்சியாகும் குரங்கு தோட்டச் செடிகளை அழித்தது. இவ்வாறு அசட்டு குரங்குகளை வைத்துவிட்டு ஞானியாரும் அவருடைய சீடர்களும் நந்தவனத்தை விட்டு வெளியேறிச் சென்றார்கள். அசட்டு குரங்குகள் கதை நிறைவுற்றது.